ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு சொல்லக்கூடிய கல்லீரல் கொழுப்பு நோய் பிரச்சனை தற்போது அதிகரிச்சுட்டு வரும் ஒரு முக்கிய பாதிப்பா இருக்குங்க. இதுல ஆரம்ப கட்டத்துல இருப்பவங்க கிரேட் 1 கிரேட் 2 ஃபேட்டி லிவர் இருப்பவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, சார் எனக்கு இந்த ஸ்டேஜ்ல இந்த கல்லீரல்ல தழும்புகள்னு சொல்லக்கூடிய ஸ்காரிங் இருக்குமோ டவுட்டா இருக்கு சார். ஆனா அதற்காக போய் லிவர் பயாப்சி எடுக்கிறதோ இல்ல விலை உயர்ந்த ஸ்கேன் எடுக்கிறதோ எனக்கு தேவையில்லையோன்னு தோணுது. வேற ஏதாச்சும் சிம்பிள் டெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு முக்கியமான ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்குங்க. இத FIB-4 ஸ்கோர் இல்லைன்னா ஃபைப்ரோசிஸ் 4 ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 4 விஷயத்தை பார்ப்போம். பேஷண்ட்னுடைய வயது, இரண்டாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கல்லீரலுக்கான ரத்த பரிசோதனையில 2 என்சைம்ஸ் உடைய வேல்யூ அப்பர் லிமிட்டை எடுத்துக்குவோம். ஒன்னு AST, இன்னொன்னு ALT. அடுத்து 4வதா பிளேட்லெட்ஸ் தட்டை அணுக்களினுடைய அளவை எடுத்து இதை வச்சு ஒரு ஃபார்முலால நம்ம ஒரு ஸ்கோர் கொண்டு வருவோம். அந்த ஸ்கோர்னுடைய வேல்யூ 1.45க்கும் குறைவா இருக்கு அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு கல்லீரல்ல இந்த ஃபைப்ரோசிஸ் இல்ல ஸ்காரிங்னு சொல்லக்கூடிய தழும்புகள் இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இல்ல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாங்க. இரண்டாவது உங்களுக்கு 3.25க்கும் மேல இருக்கு அப்படின்னா கட்டாயமா கல்லீரல்ல தழும்புகள் இருக்கு. நீங்க அவசியமா இந்த லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரலுக்கான சிறப்பு டாக்டரை பார்க்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட தேவைப்படலாங்க. கடைசியா இன்டர்மீடியேட் ரேஞ்ச் உங்களுக்கு FIB-4 ஸ்கோர் 1.45க்கும் அதிகமா இருக்கு. ஆனா 3.25க்கும் குறைவா இருக்கு அப்படின்னாங்க உங்களுடைய கல்லீரல்ல இந்த தழும்புகள்னு சொல்லக்கூடிய ஸ்காரிங் இல்ல ஃபைப்ரோசிஸ் இருக்கு. ஆனா அது ரொம்ப அதிகமா இருக்கா அப்படின்றத உறுதி செய்யணும் அப்படின்னா அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்கேன்ஸ் இல்லைன்னா பயாப்சி தேவைப்படுங்க. சோ நீங்களும் அவசியமா லிவர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லக்கூடிய கல்லீரலுக்கான சிறப்பு மருத்துவரை பார்க்கிறது ரொம்பவே நல்லது.